ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யுஏஇ பப்புஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான தக்காளி பிரியாணி எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 3 பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி பிரியாணி, வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி இது மாதிரி நீள் வாக்கில் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துட்டு அதிலிருந்து ஒரு பேஸ்ட் தயார் பண்ண போகிறேன். இது ஒரு சூப்பராக இருக்கும். அதுக்கு 3 தக்காளி ப்ளஸ் அது கூட 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வெள்ளை பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் 5-6 பல்லு பூண்டு போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸை அரை கப்பு எடுத்ததுனால அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து அதில் ஆயில் சேர்த்து அது கூட பட்டை, ஒரு பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கிய பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்ததை இது மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு தக்காளி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, 5-6 பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. அது கூட பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 டீஸ்பூனுக்கு அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே இந்த தக்காளி பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச தனி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலா ப்ளஸ் எண்ணெய் அது கூட நல்லாவே மசாலா நல்லா பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸு வித் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இப்போ இந்த கடாயில் ஆட் பண்ணி அதையும் ஒரு கிளறி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லாவே வேகட்டும். ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸுக்கு நம்ம லோ ஃப்ளேம்லையே குக் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே உதிரியாக நமக்கு தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு கடாய் வித்து மூடியோடு நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்குது இதில். ஸோ அதனால் நான் இதிலே எல்லா பிரியாணி வெரைட்டி ரைஸ் எல்லாமே பண்ணுவேன். இப்போ பாருங்கள், உள்ளே நல்லாவே பாயில் ஆகுறது நமக்கு நல்லா வெளியிலேயே தெரியுது. நல்லா அந்த ஆவிலே நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான ரைஸு கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.